ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு லட்டு ரெசிபி தான் பண்ணிக்கிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல மனமாகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலுமே நல்லா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா போதும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டு நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கிறோம், எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு. 100 கிராம் சிகப்பு அரிசி, இது 2-3 தண்ணி ஊற்றி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் கருப்பு உளுந்து, நான் உடச்ச உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். உங்கள் முழு உளுந்து கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா கழுவி காய வச்சது தான். 4 டேபிள் ஸ்பூன் கேழ்வரகு, எல்லாமே நம்ம கழுவி ஏற்கனவே காய வச்சதுனால நான் அப்படியே சுத்தமாக இருக்குது அப்படியே போட்டுறேன். 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அப்படியே வேணாலும் போட்டுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை போட்டாலும் பரவாயில்ல, பச்சை வேர்க்கடலை போட்டாலும் நம்ம ஆல்ரெடி வறுக்க தான் போதும். வெள்ளை உளுந்து, நம்ம இந்த பொருள்லாம் வறுக்கும் போது வறுபடுச்சா வறுபடலைன்னு நமக்கு தெரியாது. அதனால் வெள்ளை உளுந்து போட்டால் இது வறுபடும் போது எல்லாமே சேர்ந்து வறுபடும். அதனால் நான் இது போட்டிருக்கிறேன். நட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்குதோ எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒன்று சேர நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர அளவுக்கு இது ஒரு 10 நிமிஷமாகவும் ஆகும். நான் ஏலக்காய் சுக்கு பவுடர் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கிறேன், அதனால் சுக்கு நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். ஏலக்காய் மட்டும் இதிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா மணம் வரணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுனா கரிஞ்சிரும். பொறுமையாக வறுத்தா தான் நமக்கு அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை நைஸாக பவுடர் ஆக்கிக்கலாம். ஒரு 2-3 தடவை கூட நம்ம நைஸாக அரைச்சி ஜலிச்சு அரைச்சிக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு நைஸாக வேணும். இப்போ இது நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பிளேட் அடியில் வச்சு ஜல்லடை வச்சு இப்போ இந்த மாவை கொட்டி நம்ம நல்லா நைஸாக ஜலிச்சிக்கலாம். மாவை கொட்டியாச்சு. இப்போ இதை நல்லா தெளிச்சிக்கலாம். இப்போ திப்பியை மறுபடியும் போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம். இந்த திப்பி வந்து வேஸ்ட்டு கிடையாது. நம்ம இட்லி ஊற வச்சோன்னா அதில் எடுத்து போட்டுக்கலாம், ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது. இப்போ மாவு வரையும் நல்லா நைஸாக சலிச்சாச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு சுவைக்காக 200 கிராம் சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையும் போட்டு நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் எது இருந்தாலும் போட்டுக்கலாம், கருப்பட்டி எது இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் பவுடர் சுகர் தான் போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உளுந்து போட்டு செஞ்சதுனால இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். மணத்துக்காக நான் நெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே ஊற்றிருக்கிறேன். ஒரேடியாக ஊற்றிட வேணாம், ஒரு 100 கிராம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சர்க்கரையும் போட்டுக்கோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கை வச்சு நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவுலையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள்.